ஆனா புதுசா ஒரு சிஸ்டம் கொடுத்தா யாரு வேணா வரலாம், காத்தடித்தால் பறந்து விடுவார்கள் துணைமுதல்வர் இருக்காரு. அது விஜய் அவர்கள் அதே மாதிரி உங்களுடைய பயத்தை நீங்க விரட்டி நாங்க பயப்படுறதுக்கு நாங்க ஒன்றும் அண்ணா திமுக கிடையாது, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக. பயம் இல்லாம இந்த வார்த்தை வர வேண்டியதில்லை. நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு, நான் பெரிய ஆள் இல்லையே, பேசாம போக வேண்டியதானே. அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுகன்னு அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், யாராவது சொல்லிக் கொடுத்து சொல்லலாம். உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானே. இதெல்லாம அவர் அது உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவைன்னு இருக்கு. விளக்கேத்தணும் தானே. நீங்க விளக்கேத்து, நீங்க உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா, நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னை எளிவா நீங்க முரசொல்லியிலே கட்டுரை எழுதுனீங்க, பேசுனீங்க. அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க? ஏன் போட்டீங்க? நீங்க எல்லாம் குடும்பமே வேலை எல்லாருமே தூக்குனீங்க. அப்ப அது அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும்? விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா? அதான் எங்க பேச்சு. சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க விளக்கேத்துற உரிமை இருக்கு. ஒரு அரசு என்னவா இருக்கணும்? உங்களுக்கு தெரியும், தமிழன் அறம் சார்ந்தவன், தமிழ் பேரன்பின் தாய், எல்லாருக்கும் சமான்பை தருவான். அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு. ஒரு கோட்பாட்டை என்ன இருக்கணும்? உன்மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. அதானே கோட்பாடா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அரசு பிரச்சனை வராம நல்லிணக்கத்தை விரும்பி, அமைதியை விரும்பி, அறம் சார்ந்த ஆட்சியை செய்யற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இருமத பெரியவர்களை அழைச்சு, உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டில் நீங்க தலையிடக்கூடாது, அவரவர் வழிபாட்டை போற்றுங்க, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க விளக்கேத்தனமா அறநிலைத்துறை வருது, நீங்க கந்திரி கிடாவட்டி கந்திரியாக்கி சிக்கந்தர் தர்கால வழிபடணுமா, அரசு உங்களுக்கு துணை நிற்குது. அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்றுங்க, யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க, போங்க. இது மண்ணின் மாண்பு, அதை கடைப்பிடிங்க. இவ்வளவுதானே. அதை நீ போய் நீ அங்க உயிர் பலியிடுறதுக்கு அங்க இடம் இல்லை, அங்க அனுமதி இல்லைன்னு அறநிலைத்துறை ஒரு இதை போட்டதுனால வந்த பிரச்சனை. அந்த காவலர் கிடாயை வெட்ட போகும்போது பிடிக்கிறான். நேத்து வெட்ட போகலையே, பல நாளா வெட்டுறங்கிறாங்களே, ஏன் தடுத்த? நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனையை உருவாக்குற. இப்ப இது ஒரு நொடியில தீர்த்திருக்க முடியாதா? அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா? எதுக்கு இந்த 2 வருஷமா, அந்த 6-7 மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்குது. இப்ப நீங்க என்ன நடக்குது நாட்டில்? அரசியல் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாதா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப 2 பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறீங்க. என்னமோ எங்க முருகன் முந்தா நாள் தான் வந்த ஒரு இறை போலவும், அந்த திருப்பரங்குன்றத்துல நேற்று தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரியுதா உங்களுக்கு? அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டு இருந்தது. இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீங்க விளக்கேத்தலையே. ஏன் இப்ப விளக்கேத்தணும்? தேர்தல் வரும். எங்களுக்கு ஒரே கனவு தான், இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில இருந்து. ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? அரசியல் கட்சி, அதாவது அரசியல் சக்தியாக விஜய் உருவாகிவிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சி உருவாக்கினாரு. அவர் தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியாக உருவாக்கிவிட்டார். இல்ல, அவர் அதுல சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு கொண்டிருக்கு. அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. அதுல என்ன இருக்குது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.